Hi friends, welcome to our channel PARAVASA KAIGAL. நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே பண்ணிடுங்க. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனை தான் பார்க்க போகிறோம். நாம் டெய்லி இந்த மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிட்டு வர நம்ம ஃபேஸில் இருக்க ஆக்னி, பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், ட்ரை ஸ்கின்னு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பெரிய பாய் சொல்லிடலாம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் நேச்சுரல் ஆர்கானிக் திங்ஸை வச்சு எப்படி மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு டீட்டெயில்டு மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனாக இருக்க போகுது. இல்லைப்பா என்னால் அவ்வளோ டீட்டெயிலாக காலையில் எழுந்திரிச்சு இப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்காக சிம்பிளான ஒரு டிப்ஸ் வந்து இந்த வீடியோவோட செகண்ட் ஆஃபில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் வந்து எங்கள் வீட்டில் இது போல் மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் எதுவும் மறக்காமல் இருக்கிறதுக்காக ஸ்டிக்கி நோட்ஸில் ரிமைண்டராக ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு டிப் தான். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிட்டால் நீங்கள் எதையும் மறக்காமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணலாம். இதில் நான் ஃபஸ்ட் எழுதியிருக்கிறது ட்ரிங்க் ரைசிங் வாட்டர். இதை நான் எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டூ ஃபேஷியல் எக்ஸசைஸ்னு எழுதியிருக்கேன். ஃபேஷியல் எக்ஸசைஸ் வந்து நம்மளோட ஃபேஸ்க்கு ரொம்பவே நல்லது. அதுவும் நம்ம மார்னிங் பண்ணுறதுனால அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபேஷியல் எக்ஸசைஸில் நிறைய யூஸஸ் இருக்குது, அதுவும் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிங்க் மோர் வாட்டர் அண்ட் ஸ்டே ஹைட்ரேட்டட். இது வந்து மார்னிங்க்கு மட்டும் இல்லை, டே ஃபுல்லாக தான். நம்ம எவ்வளோ அளவு தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோ அளவு நம்மளோட ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும். மார்னிங் தண்ணி குடிக்கிறதுல நம்மளுக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ மார்னிங் நிறைய பேரால் நிறைய தண்ணி குடிக்க முடியாது தான். ஸோ நம்ம அட்லீஸ்ட் 2 கிளாஸ் ஆச்சு குடிச்சாகணும்னு எழுதி ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து டோன்ட் ஃபர்கெட் டு வாஷ் யுவர் ஃபேஸ். மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அது ஒரு ரிமைண்டராக ஒட்டியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோக்குள்ளே இப்போ போய் பார்க்க போகிறோம். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரிங்க் ரைசிங் வாட்டர்னு எழுதியிருக்கேன். ரைசிங் வாட்டர்னால் எதுவுமே இல்லை, காஞ்ச திராட்சை, ட்ரை கிரேப்ஸ்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி வந்து 1 கப் ரைசின் வாட்டர் குடிக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு 10 ட்ரை கிரேப்ஸை வந்து வாஷ் பண்ணிக்க போகிறேன். நம்ம ரைசின் வாட்டர் காலையில் குடிக்கிறதுனால அது நம்ம பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடும். நான் இன்றைக்கி 1 கப் வாட்டரை பவுலில் ஆட் பண்ணி அதை வந்து லைட்டாக சூடு பண்ணிக்க போகிறேன். தண்ணி நல்லா சூடானதும் நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ட்ரை கிரேப்ஸை உள்ளே ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கணும். ட்ரை கிரேப்ஸோட கலரே கொஞ்சம் லைட்டாக மாறும், அந்த அளவு நம்ம பாயில் பண்ணிக்கணும். ஸோ நாம் இந்த ரைசிங் வாட்டரை வந்து டெய்லி மார்னிங் அதுவும் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நல்லா பாயில் ஆகிட்ட அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகியிருக்கு. நல்லா ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் பல்ஜாக இருக்குது. தண்ணி வந்து ரொம்ப சூடாக இல்லாமல் வார்மாக இருக்குது. நாம் இப்போ இந்த ஸ்டேஜில் இதை ட்ரிங்க் பண்ணலாம். ரைசின்ஸையும் நம்ம சாப்பிடலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், தண்ணியும் ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம டெய்லி இதை ட்ரிங்க் பண்ணுறதுனால நம்மளோட பாடியும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அதுவும் இல்லாமல் க்ளோவிங் ஸ்கின்னும் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு டூ ஃபேஷியல் எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஃபேஷியல் எக்ஸசைஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஃபேஷியல் எக்ஸசைஸ் தான். இதை நம்ம டெய்லி பண்ணிட்டு வர நம்மளோட டபுள் சின், டார்க் சர்க்கிள்ஸ் இது எல்லாமே ரெடியூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் ஃபேஸில் இருக்கிற எக்ஸஸ் ஃபேட் எல்லாம் ரெடியூஸ் ஆகி நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா ஸ்லிம்மாக தெரியும். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபேஷியல் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு டீட்டெயில்டு வீடியோவை நான் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஈஸி 11 எக்ஸசைஸை பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகி நம்ம ஸ்கின் க்ளோவிங்காக ஆகும். நெக்ஸ்ட் டோன்ட் ஃபர்கெட் டு வாஷ் யுவர் ஃபேஸ். மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். அதுக்கு நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன். பாயில் பண்ணது பாயில் பண்ணாததுன்னு எந்த மில்காக இருந்தாலும் பரவாயில்ல, 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு காட்டன் பால். ஈஸியாக எப்படி காட்டன் பால் செய்கிறதுன்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. காட்டன் பாலை மில்கில் நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேஸில் நல்லா டர்ட் ரிமூவ் ஆகிற மாதிரி கிளென்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டார்க்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் வாஷ் ஆர் ஃபேஸ் பேக். அதுக்கு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் ஃபேஸ் வாஷ் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த பவுடர் நான் வீட்டிலையே நேச்சுரலாக செஞ்சது. இதோட வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஹனி கலந்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவேரா ஜெல். நான் வந்து வீட்டிலையே ஆர்கானிக்காக செஞ்ச ஆலிவேரா ஜெல்லை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட அது இல்லைன்னா இந்த கலர்லெஸ் ஆலிவேரா ஜெல்லை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஃபேஸ் வாஷ் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டிலாக ஒரு ஸ்க்ரப் கொடுங்க. அதாவது கொஞ்சம் மசாஜ் மாதிரி கொடுங்க, ரொம்ப போட்டு தேய்க்காதீங்க, ஜென்டில் மசாஜ் பண்ணுங்கள். இதை ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நிறையவே டைம் இருக்குன்னா அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த பவுடரில் கர்ட், ஹனி, லெமன் ஜூஸ், ரோஸ் வாட்டர், ஆலிவேரா ஜெல்னு எதை வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் தான். இதெல்லாம் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வெறும் வாட்டரை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்ட அப்புறம் நம்ம ஃபேஸ் எல்லாம் ரொம்பவே க்ளீனாக இருக்கும். போர்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்கும். அந்த போர்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது வழியாக டர்ட் என்டர் ஆகி எக்ஸ்ட்ரா பிம்பிள்ஸ் ஆர் பிளாக் ஹெட்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ வந்து டோனிங் வந்து நம்ம ஸ்கின்க்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் இன்றைக்கி ஒரு 12 ஐஸ் க்யூப்ஸை பவுலில் எடுத்திருக்கேன். பவுல் ரப்பை தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப்ஸ் மெல்ட் ஆகிற வரையும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் மெல்ட் ஆன அப்புறம் நம்மளோட ஃபேஸை இந்த பவுலில் வைக்கணும், அதாவது ஸ்க்ரீனில் வர மாதிரி. ஐஸ் க்யூப்ஸ் நம்ம ஃபேஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தருது. அதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம போர்ஸை உடனே ஷ்ரிங்க் பண்ணிடும். நம்ம ஃபேஸோட பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகி டார்க் சர்க்கிள்ஸும் ரிமூவ் ஆகும். இதை ஐஸ் தெரப்பின்னு சொல்லுவாங்க. நிறைய கண்ட்ரீஸில் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஃபேஸில் ஐஸ் க்யூப்ஸ் ஆர் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால கோல்டு ஆர் ஃபீவர் வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை விட்டுட்டு ரோஸ் வாட்டர் ஆர் ஆலிவேரா ஜெல்லை யூஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் ஒரு பெஸ்ட் டோனர். ஸோ நீங்கள் ரோஸ் வாட்டரை டோனராக யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ஆலிவேரா ஜெல்லை ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மசாஜ் கொடுக்க போகிறேன். ரோஸ் வாட்டர் அண்ட் ஆலிவேரா ஜெல்லை வீட்டிலையே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் லிப்பை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. இதனால் நம்ம லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக சாப்டாக மாறிடும். பட் நான் வந்து எப்போவுமே கொஞ்சமாக பட்டர் எடுத்து அதை கொஞ்சம் மெல்ட் ஆன அப்புறம் நான் லிப்ஸில் அப்ளை பண்ணிப்பேன். என் லிப்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்கும். இதை நான் டெய்லி அப்ளை பண்ணுறதுனால என்னோடய லிப்ஸ் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக டேன் ரிமூவ் ஆகி பிங்காக இருக்குது. ஸோ நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் நம்மளோட மார்னிங் டீட்டெயில் ஸ்கின் கேர் ரொட்டீன். இப்போ சிம்பிள் மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ். அதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நேச்சுரல் ஃபேஸ் வாஷ் பவுடரை வந்து வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை 1 மந்த் வரை ஸ்டோர் பண்ணலாம். ஸோ நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹனி, ஆலிவேரா ஜெல், லைம் ஜூஸ் அப்படின்னு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணது அப்புறம் டோனர் போடுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கு நீங்கள் ரோஸ் வாட்டர், ஆலிவேரா ஜெல்னு எதாக இருந்தாலும் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது பண்ணாலே ஃபேஸில் வந்து நல்லா க்ளோவிங் அண்ட் கிளாஸி ஸ்கின் கிடச்சிரும். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நம்மளோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன். இதை நீங்கள் ஒரு 1 மந்த் கண்டினியூவாக பண்ணாலே உங்கள் ஃபேஸில் நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். அப்புறம் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்கின் கேர் வீடியோஸ்க்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.